ஒரு கசப்பான உண்மையை சொல்லட்டுமா? நம்ம கால்ல போட்டு மிதிக்கிற செருப்புக்கு கொடுக்கிற மரியாதை கூட இங்கே அளவுக்கு அதிகமா உண்மையான அன்பு காட்டுறவங்களுக்கு கிடைக்கிறதில்ல. ஏன் இன்னும் அழுதுகிட்டு இருக்கீங்க? ஏன் இன்னும் அவங்க பின்னாலேயே ஒரு கைவிடப்பட்ட நாய்க்குட்டி மாதிரி சுத்திக்கிட்டு இருக்கீங்க? நீங்க அவங்க காலடியை தேடுறீங்க, ஆனா அவங்க உங்களை ஈவு இரக்கம் இல்லாம மிதிச்சிட்டு போறாங்க. ஏன் தெரியுமா? கிடைக்காத பொருளுக்கு தான் மதிப்பு அதிகம். காலடியில் கிடக்கிற தங்கத்தை விட கழுத்தில் அணியிற கல்லுக்கு தான் விலை அதிகம். இதுதான் உலக நியதி. நீங்க ஒரு ஆப்ஷனா இருக்கும்போது அவங்கள ஏன் உங்க உயிரா நினைக்கிறீங்க? போதும், இந்த நாடகத்தை முடிக்கிற நேரம் வந்தாச்சு. கண்ணீரை தொடைங்க, நிமிர்ந்து உட்காருங்க. இனி கெஞ்சுறதில்ல, ஆள்றது; அழுறதில்ல, அலட்சியப்படுத்துறது. சாணக்கியர் ஒரு முறை சந்திரகுப்தனிடம் சொன்னார், விஷமில்லாத பாம்பாக இருந்தாலும் அது சீறுவதை நிறுத்தக்கூடாது, இல்லைனா ஊர்ல இருக்கிறவன் எல்லாம் அதை மிதிப்பான். இன்னைக்கு வரைக்கும் நீங்க அமைதியா இருந்தது போதும். இனி அவங்க உங்களை மிதிக்க முடியாது. மாறா, ஐயோ இவங்களை இழந்துடுவோமோன்னு அவங்க பயப்படணும். உங்க இல்லாத இடத்தை நினைச்சு அவங்க ஏங்கணும். அதுக்கு சாதாரண அறிவுரைகள் பத்தாது. சாணக்கியர் வகுத்த 10 ராஜதந்திரங்கள் வேணும். இது உங்க சுயமரியாதையை மீட்டு உங்களை ஒரு ராஜாவா மாத்திர போர் வியூகம். குறிப்பா கடைசி வரைக்கும் பாருங்க. ஏன்னா நான் சொல்ல போற அந்த 10வது தந்திரம் உங்க வாழ்க்கையையே தலைகீழா மாத்திடும். தயாரா? வியூகத்தை வகுக்கலாமா? தந்திரம் 1: மர்மமான மௌனம். சாணக்கியர் சொல்றாரு, உன் அடுத்த திட்டம் என்னன்னு உன் எதிரிக்கு கூட தெரியக்கூடாது. ஏன் உன் நிழலுக்கு கூட தெரியக்கூடாது. நம்மள நிறைய பேர் பண்ற தப்பு என்ன தெரியுமா? அவங்க ஒரு சின்ன வார்த்தை சொன்னா போதும், நாம 10 வார்த்தை பதில் சொல்றோம். நம்ம மனசுல இருக்கிற சோகம், கோபம், வலி எல்லாத்தையும் கொட்டி தீர்க்கிடுறோம். நிறுத்துங்க. திறந்த புத்தகமா இருக்காதீங்க. முட்டாள்கள் தான் கத்துவாங்க, புத்திசாலிகள் அமைதியா கவனிப்பாங்க. இனிமே அவங்க உங்களை காயப்படுத்தினா எதிர்த்து கத்தாதீங்க, அழுது புலம்பாதீங்க. ஒரு மர்மமான மௌனத்தை கடைபிடிங்க. நீங்க திடீர்னு அமைதியானா உங்களை அலட்சியப்படுத்தினவங்க குழம்பி போயிடுவாங்க. இவ ஏன் அமைதியா இருக்கான், இவன் மனசுல என்ன ஓடுது, நாம பண்ணது தப்போ அப்படின்னு அவங்க மண்டைய போட்டு உடைச்சுப்பாங்க. உங்க மௌனம் அவங்க தூக்கத்தை கெடுக்கணும். அவங்க பயம்தான் உங்க முதல் வெற்றி. வார்த்தைகளை குறைங்க, உங்க மதிப்பு தானா கூடும். தந்திரம் 2: சுய சாம்ராஜ்யத்தை வலுப்படுத்துதல். பில்ட் யோர் எம்பயர். ஒரு ராஜா முதல்ல தன் கோட்டையத்தான் வளப்படுத்துவான். பக்கத்து நாட்டு ராஜா என்ன நினைக்கிறான்னு கவலைப்பட மாட்டான். ஆனா நீங்க என்ன பண்றீங்க? அவன் என்ன நினைப்பான், இவ என்ன நினைப்பான்னு மத்தவங்க நினைப்பிலேயே உங்க வாழ்க்கைய தொலைக்கிறீங்க. உங்களை மதிக்காதவங்களுக்காக கண்ணீர் விடுற அந்த நேரத்தை உங்களை செதுக்கிறதுல செலவு பண்ணுங்க. உங்க உடம்பு, உங்க அறிவு, உங்க பணம், இந்த 3ஐயும் பெருக்கிறதுல வெறித்தனமா இறங்குங்க. நினைவுல வச்சுக்கோங்க, பூக்கள் மலர்ந்தாதான் வண்டுகள் தேடி வரும். நீங்க வண்டுகள் பின்னாடி ஓடக்கூடாது. நீங்க ஒரு உயர்ந்த இடத்துக்கு, ஒரு பெரிய பதவிக்கு போயிட்டா உங்களை வேண்டான்னு சொன்னவங்க எல்லாம் அன்னைக்கு உங்க முன்னாடி வந்து கை கட்டி நிப்பாங்க. சூரியன் மறைஞ்சாதான் விளக்குக்கு மதிப்பு. ஆனா நீங்க சூரியனா மாறுங்க. உலகம் உங்களை சுத்தி வரட்டும். தந்திரம் 3: செயற்கை தட்டுப்பாடு. கிரியேட் ஸ்கேர்சிட்டி. தங்கம் ஏன் விலை உயர்ந்ததா இருக்கு? ஏன்னா அது ரோட்ல கிடைக்காது. சுரங்கத்துல கஷ்டப்பட்டு எடுத்தாதான் கிடைக்கும். ஆனா குப்பையில் கிடைக்கிற கல்லு ஈஸியா கிடைக்கும். அதான் அதுக்கு மதிப்பில்லை. நீங்க தங்கமா இல்ல கல்லா, நீங்களே முடிவு பண்ணுங்க. இதுவரைக்கும் அவங்க கூப்பிட்ட உடனே போன் எடுத்தீங்க, மெசேஜ் பண்ண உடனே ரிப்ளை பண்ணீங்க. அவங்க கூப்பிட்ட குரலுக்கு நாய்க்குட்டி மாதிரி ஓடி போனீங்க. அதான் உங்க மதிப்பு போச்சு. இனிமே அப்படி இருக்காதீங்க. கொஞ்சம் விலகி இருங்க. ஒரு செயற்கை தட்டுப்பாட்டை, ஆர்டிஃபிஷியல் ஸ்கேர்சிட்டியை உருவாக்குங்க. உங்க நேரம், உங்க அன்பு எல்லாத்துக்கும் ஒரு விலை வைங்க. நீங்க இல்லாதப்போ ஏற்படுற அந்த வெற்றிடம் இருக்கு பாருங்க, அதுதான் உங்க அருமைய அவங்களுக்கு உணர்த்தும். இல்லாத பொருளினுடைய அருமைதான் மனிதனுக்கு தெரியும். இதுதான் உலக நியதி. அவங்க உங்களை தேடட்டும், நீங்க கிடைக்காதீங்க. தந்திரம் 4: உணர்ச்சிகளை மறைக்கும் கலை. கன்சீல் யோர் எமோஷன்ஸ். உங்க பலவீனம், உங்க அழுகை, உங்க கோபம், இதையெல்லாம் மற்றவங்க பார்க்கவே கூடாது. ஒரு எதிரிக்கு உங்க பலவீனம் தெரிஞ்சா அவன் அதை வச்சுதான் உங்களை தாக்குவான். உறவுகளும் அப்படித்தான். இவனை காயப்படுத்தினா இவன் அழுவான், இவன் உடைஞ்சு போவான்னு அவங்களுக்கு தெரிஞ்சா அதை திரும்ப திரும்ப செய்வாங்க. உங்களை காயப்படுத்தணும்னு நினைக்கிறவங்க முன்னாடி நீங்க ஒரு பாறை மாதிரி நிக்கணும்.
எந்த ரியாக்ஷனும் இருக்கக்கூடாது. பாம்புக்கு விஷம் இல்லைனாலும் அது சீறுவதை நிறுத்தக்கூடாதுன்னு சாணக்கியர் சொல்றாரு. உள்ளுக்குள்ள வலி இருந்தாலும் வெளியில ராஜகம்பீரத்தோட சிரிச்சுக்கிட்டே இருங்க. என்ன இவ நம்ம இவ்ளோ அசிங்கப்படுத்தியும் அசரமா நிக்கிறானேன்னு அவங்க பயப்படணும். அது எதிராளியை நிலைகுலைய வைக்கும். தந்திரம் 5 ராஜகம்பீரம் ராயன் செல்ஃப் ரெஸ்பெக்ட். மரியாதைங்கிறது மத்தவங்க பிச்சையா போடுறதில்ல நண்பர்களே, நாம அதிகாரமா எடுத்துக்கிறது. நீங்க உங்களை எப்படி நடத்துறீங்களோ அப்படிதான் உலகமும் உங்களை நடத்தும். நீங்க கண்ணாடி முன்னாடி நிக்கும்போது ஒரு தோத்து போன ஆளா நிக்காதீங்க. கூனி குறுகி நிக்காதீங்க. உங்க உடையில, நடையில, பார்வையில ஒரு மிடுக்கு இருக்கட்டும். நான் யாருக்கும் அடிமை இல்ல, நான் எனக்கு ராஜாவா இருக்கேன். என்னை மதிச்சாதான் என்னிடத்துல உனக்கு இடம் அப்படிங்கிற திமிர் உங்க கண்ணுல தெரியணும். அந்த திமிர் தான் உங்க மகுடம். அந்த சுயமரியாதை இருக்கும்போதுதான் உங்களை விட்டு போனவங்க கூட திரும்பி பார்ப்பாங்க. தந்திரம் 6 இரும்பு திரை அயன் பவுண்டரிஸ். எந்த ஒரு நாட்டுக்கும் எல்லைக்கோடு முக்கியம். அந்த கோட்டையை தாண்டி யார் வந்தாலும் சுட்டு தள்ளுவாங்க. உங்க வாழ்க்கையும் ஒரு நாடுதான். உங்க எல்லைக்குள்ள யார் வரலாம், யார் வரக்கூடாதுன்னு நீங்க தான் முடிவு பண்ணணும். இனிமே என்னை இப்படி நடத்தினா நான் பொறுத்துக்க மாட்டேன், இதுக்கு மேல ஒரு வார்த்தை பேசினா நான் சும்மா இருக்க மாட்டேன் அப்படின்னு உங்க செயல்ல காட்டுங்க. எல்லை மீறுறவங்கள தயவு தாட்சணியம் பார்க்காம வெட்டி விடுங்க. ஒரு பலவீனமான ராஜாவைத்தான் எல்லாரும் ஏமாத்துவாங்க. கண்டிப்பான ராஜாவைத்தான் உலகம் மதிக்கும். நோ சொல்ல கத்துக்கோங்க. எல்லாத்துக்கும் தலையாட்டாதீங்க. அது உங்க அதிகாரத்தை காட்டும். தந்திரம் 7 தகுதி அறிந்து வழங்குதல் வைஸ் ஜெனராசிட்டி. சாணக்கியர் ரொம்ப அழகா ஒரு விஷயம் சொல்வாரு. பாம்புக்கு பால் ஊத்தினாலும் அது விஷத்தை தான் கக்கும், அது அமிர்தமா மாறாது. சில பேரோட குணமே நன்றி கெட்டதனம்தான். அவங்களுக்காக நீங்க உயிரையே கொடுத்தாலும் கடைசியில நீ எனக்கு என்ன செஞ்சன்னு தான் கேட்பாங்க. தகுதி இல்லாதவங்க மேல நீங்க காட்டுற பாசம் சாக்கடையில ஊத்துற பன்னீர் மாதிரி வேஸ்ட். யாரு உங்களுக்கு உண்மையா விசுவாசமா இருக்காங்களோ, யாரு கஷ்டத்துல உங்க கூட நின்னாங்களோ அவங்களுக்கு மட்டும் உங்க உதவியை செய்யுங்க. நன்றி கெட்டவங்களுக்கு செய்யற உதவி நாளைக்கு உங்களுக்கே ஆபத்தா முடியும். பாசத்தை அளந்து கொடுங்க. அது கஞ்சத்தனம் இல்ல, அதுதான் புத்திசாலித்தனம். தந்திரம் 8 அலட்சியம் எனும் ஆயுதம் வெப்பன் ஆஃப் இன்டிஃபரன்ஸ். நம்மள நிறைய பேர் பண்ற தப்பு நம்மள காயப்படுத்தினவங்கள பழி வாங்கணும்னு நினைக்கிறது, கோபப்படுறது. சாணக்கியர் சொல்றாரு, கோபம் கூட ஒரு வகையான அக்கறைதான். அவங்களுக்கு நீங்க கொடுக்கக்கூடிய மிகப்பெரிய தண்டனை என்ன தெரியுமா? அலட்சியம். அவங்க இருக்காங்கன்னே கண்டுக்காதீங்க. அவங்க முன்னாடி வந்தா கூட ஒரு காத்து தூசு மாதிரி கடந்து போங்க. நீ என்ன செஞ்சாலும் இனிமே அது என்னை பாதிக்காது அப்படிங்கிற அந்த அலட்சியம் இருக்கு பாருங்க, அது அவங்க ஈகோவை சுக்கல் சுக்கலா உடைக்கும். உங்க கவனத்துக்காக, உங்க பாசத்துக்காக ஏங்கினவங்களுக்கு உங்க அலட்சியம் சாட்டை அடி மாதிரி விழும். சைலண்ட் ட்ரீட்மெண்ட் தான் உலகத்திலேயே மிகச்சிறந்த பழி வாங்கும் முறை. தந்திரம் 9 தனித்து நிற்கும் சிங்கம் த லோன் லயன். காட்டுல ஆடுகள் தான் கூட்டமா வாழும். சிங்கம் எப்பவுமே தனியாதான் கெத்தா வரும். நீ இல்லைனாலும் என் வாழ்க்கை நடக்கும், இன்னும் சிறப்பாவே நடக்கும் அப்படிங்கிற தன்னம்பிக்கை உங்களுக்கு வரணும். மத்தவங்க பாராட்டுக்காக ஏங்காதீங்க, மத்தவங்க கைத்தட்டலுக்காக வாழாதீங்க. சிங்கம் வேட்டையாடும் போது மத்த மிருகங்கள் கிட்ட கைத்தட்டல் எதிர்பார்க்காது. அது பாட்டுக்கு அதோட வேலைய பார்க்கும். நீங்க ஜெயிச்சு காட்டுங்க. வெற்றி பெற்றவங்கள தான் உலகம் கொண்டாடும். தோத்தவன் தத்துவத்தை யாரும் கேட்க மாட்டாங்க. தனியா இருக்க பழகுங்க. உங்க சந்தோஷம் உங்க கையில தான் இருக்கு, வேற ஒருத்தன் பையில இல்ல. தந்திரம் 10 இழக்கத் துணிந்தவன் டேர் டு லூஸ். இதுதான் சாணக்கிய தந்திரங்களிலேயே உச்சம். இதை மட்டும் புரிஞ்சுக்கிட்டா நீங்க தான் ராஜா. கவனமா கேளுங்க. உங்களை மத்தவங்க ஏன் மதிக்க மாட்டேங்கிறாங்க? ஏன்னா இவன் நம்மளை விட்டு எங்கேயும் போக மாட்டான், இவனுக்கு நம்மளை விட்டா வேற கதி இல்லை அப்படின்னு அவங்க நம்புறாங்க. அந்த நம்பிக்கையை உடைங்க. எப்போ ஒரு உறவை இழக்க நீங்க தயாராகிறீங்களோ அப்போதான் அந்த உறவு உங்க கட்டுப்பாட்டுக்குள்ள வரும். வேணும்னா இரு, இல்லனா போ அப்படின்னு ஒரு வைராக்கியம் உங்களுக்கு வந்துட்டா
இந்த உலகத்துல உங்களை யாராலையும் அடிமைப்படுத்த முடியாது. பயம் இருக்கிற வரைக்கும் தான் நீங்க அடிமை. இழக்க துணிஞ்சவன்தான் தலைவன். உங்க சுயமரியாதையை விட எதுவுமே முக்கியமில்லைன்னு நீங்க நடக்க ஆரம்பிச்சா உங்களை விட்டு ஓடிப்போனவங்களெல்லாம் ஐயோ இவனை மிஸ் பண்ணிட்டோமேன்னு உங்களை தேடி வருவாங்க. இது உறுதி. நண்பர்களே, இப்போ நான் சொன்னதெல்லாம் சும்மா கேட்டுட்டு போறதுக்கில்ல. இது ஒரு யுத்த பிரகடனம். உங்க சுயமரியாதைய மீட்கிற யுத்தம். இனிமே நல்லவனா இருங்க, ஆனா ரொம்ப நல்லவனா இருக்காதீங்க. ஏன்னா ஊர்ல இருக்கிற எல்லா குப்பையும் கொட்டுறதுக்கு உங்க மனசு ஒன்றும் குப்பை தொட்டி இல்ல. அது ஒரு சிம்மாசனம். அங்க யார உட்கார வைக்கணும்னு பார்த்து உட்கார வைங்க. இன்னைக்கு வரைக்கும் நீங்க பட்ட அவமானம் போதும். இன்றிலிருந்து புது அத்தியாயம் தொடங்குது. இந்த சாணக்கிய தந்திரங்களை நான் கடைபிடிக்க தயார் அப்படின்னு சொல்றவங்க, உங்களுக்குள்ள ஒரு நெருப்பு பத்திக்கிச்சுன்னு சொல்றவங்க, கமெண்ட்ல ஐ ஆம் த கிங், நான் தான் ராஜா அப்படின்னு டைப் பண்ணுங்க. உங்க ஒவ்வொரு கமெண்ட்டும் நீங்க மாறிட்டீங்கிறதுக்கான சாட்சி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. குறிப்பா காதல்லையோ நட்புலையோ ஏமாந்து போய் நிக்கிற உங்க நண்பர்களுக்கு இதை ஷேர் பண்ணுங்க. அவங்களுக்கு இது ஒரு மருந்தா இருக்கும். இதே மாதிரி ராஜதந்திரங்களை கத்துக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்த வீடியோவில் சந்திப்போம். வெற்றி நமதே.